இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் மூன்றாவது நாளாக இன்று இந்த தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து நாம் தொடங்குவோம். ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் பயபக்தியோடு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ உம்முடைய இந்த தூய்மையான பரிசுத்தமான வார்த்தையை வியப்புக்குரிய அனைத்தையும் நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை பிரகாசித்தருளும். உம்முடைய வார்த்தையை தெளிவாக கேட்கும்படி எங்களுடைய காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தை திறந்தருளும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தியானத்தின் மூன்றாவது நாளாக இன்று நாம் ஒரு மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம். அதாவது சென்ற ஆண்டு தியானத்தின் பொழுது நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன என்பதை பற்றி நாம் தியானித்தோம் சென்ற ஆண்டு. இதுவே தகுந்த காலம் பருவம் 2. அது முடித்த பிறகு சிலருக்கு ஒரு சந்தேகம், இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல வாழ வேண்டும் எல்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ நாங்கள் எங்கே தொடங்கணும், எப்படி தொடங்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் சரியாக ஒரு தெளிவு இல்லை என்ற ஒரு எண்ணம் பலருக்கும் வருகிறது. எங்கே தொடங்கணும், எப்படி தொடங்கணும்? இயேசு பற்றியெல்லாம் சொன்னீங்க, இயேசுடைய சாயலை பற்றியெல்லாம் சொன்னீங்க, எல்லாம் ரைட்டு தான். நாங்கள் இப்போ எப்படி எங்கள் நடைமுறை வாழ்க்கை நாங்கள் எங்கே தொடங்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் ஒரு தெளிவு எங்களுக்கு வேண்டும் என்று பலர் அவங்களுடைய எண்ணத்தை தெரிவித்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த தியானத்தின் பொழுது நாம் அந்த எங்கே தொடங்கணும், எப்படி தொடங்கணும் அந்த ஒரு சந்தேகத்தை தீர்த்து கொள்ள தான் நாம் போகிறோம். அதாவது அதுக்கு கடவுள் எனக்கு வெளிப்படுத்தியது ரோமருக்கு எழுதிய திருமுகம், த லெட்டர் டு த ரோமன்ஸ். அருமையான ஒரு திருமுகம், ஒரு கடிதம், பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய கடிதம். இந்த கடிதத்தை நாம் நன்றாக படித்து தியானித்தோம் என்றால் எல்லாம் அதில் அடங்கி உள்ளது. அந்த ரோமருக்கு திருமுகம் ஒரு முழு நற்செய்தி என்று சொல்லலாம், ஃபுல் காஸ்பல், முழு நற்செய்தி. இந்த முழு மற்ற இடங்களில் நற்செய்தி கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆனால் ரோமருக்கு திருமுகத்தில் நற்செய்தி முழுமையாக அமைந்துள்ளது. அது ஒரு ஆர்டரில் இருக்குது, ஸ்டெப்பாக பவுலடிகளார் எழுதியிருக்காரு. அப்போ நம்ம இந்த நற்செய்தி ரோமருக்கு திருமுகத்தை நன்றாக படித்து வாசித்து நாம் தியானித்தோம் என்றால் நம்முடைய அந்த சந்தேகம் தீர்ந்துவிடும். நம்ம எங்கே தொடங்கணும், எப்படி தொடங்கணும், எப்படி இயேசுவின் சாயலாக மாறுவது, எல்லாம் சந்தேகம், அதற்குரிய பதில் இந்த நற்செய்தி, இந்த கடிதமான நமக்கு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, அருமையான ஒரு நற்செய்தி. அது மட்டுமல்ல, இன்னொரு காரணம் ஏன் இந்த திருமுகத்தை நான் தியானிக்க போகிறோம் என்றால், பலர் இந்த ரோமருக்கு திருமுகத்தை வாசித்தும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற புக்கெல்லாம் வாசித்தா ஏதோ கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஏதோ தெரியுது, ஏதோ புரியுது. ஆனால் இந்த ரோமருக்கு எழுதிய கடிதத்தை வாசிக்கும் போது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வார்த்தை கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கட்டியாக இருக்குது ஃபாதருங்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த புத்தகத்தை நாம் அருமையாக வாசித்து தூய ஆவியானவரின் துணையோடு நாம் தியானித்தோம் என்றால் இதை விட, இந்த ரோமருக்கு எழுத திருமுகத்தை விட ஈஸியானது, எளிதான புக்கு எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஈஸியானது. எனவே இந்த கடிதத்தை தான் இன்றைய இந்த தியானத்தில் நாம் தியானிக்க போகிறோம். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அது என்னது? இந்த செய்தியை ஒரு முறை கேளுங்க. இந்த செய்தியை நீங்கள் கவனத்துடன் கேளுங்க. கேட்ட பிறகு நாம் எந்த பகுதியை தியானித்தோமோ அந்த பகுதியை ஒரு முறை வாசிங்க. கேட்ட பிறகு, இந்த செய்தியை கேட்ட பிறகு நாம் எந்த பகுதியை தியானித்தோமோ அந்த பகுதியை ஒரு முறை வாசிங்க. அது வாசித்த பிறகு முடிந்தால் இன்னொரு முறை இதே செய்தியை கேளுங்க. இந்த ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த செய்தியை கேளுங்க. கேட்ட பிறகு
நாம் எந்த பகுதியை மையமாக வைத்து நாம் தியானித்தோமோ அந்த பகுதியை பைபிளிலிருந்து அந்த ரோமர் திருமுகத்திலிருந்து எடுத்து வாசிங்க. வாசித்த பிறகு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் இந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை போட்டு கேளுங்க. இவ்வளவுதான். இது மட்டும் செஞ்ச போதும், அப்புறம் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். அது ஒன்று. இன்னொன்று கடைசியாக, அதாவது நாம் தமிழ் பைபிளை மையமாக வைத்து தான் நாம் தியானிக்கிறோம். ஆங்கில பைபிளை பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கவனித்தேன். ஆங்கில பைபிளை பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் கொஞ்சம் மாறி மாறி வரும், வசனங்களும் கொஞ்சம் முன்ன பின்ன வருது, மாறி மாறி வருது. அதனால் தயவு செய்து நீங்கள் அதையும் நீங்கள் ஆங்கில பைபிள் ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் தமிழ் பைபிளை மையமாக வைத்தான் நாம் தியானிக்கிறோம். அப்போ நம்ம ரோமருக்கு நற்செய்திக்கு வருவோம். அருமையான கடவுள் நமக்காக கொடுத்த முழுமையான ஒரு நற்செய்தி. இன்றைக்கு நற்செய்தி எல்லாம் சொல்றாங்க, நற்செய்தின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே நற்செய்தி என்றால் என்ன என்பது பலருக்கு தெரியவில்லை. இந்த முழுமையான நற்செய்தியை அறியாமலே இன்றைக்கு பலர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். ஏதோ அங்கிருந்து கொஞ்சம் இங்கிருந்து கொஞ்சம் எல்லாம் கேட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தவிர இந்த முழுமையான இந்த ஃபுல் காஸ்பல், முழுமையான நற்செய்தி, அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை ஒரு முறை தானே அந்த வாழ்க்கை வாழ்கிறோம். இந்த வாழ்க்கையில் இந்த முழுமையான நற்செய்தியை கேட்பதும் தியானிப்பதும் அறிந்து கொள்வது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? எனவே இந்த பாக்கியத்தை கடவுள் இந்த தியானத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், நீங்களும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். சரி, நம்ம தொடங்குவோம். நேரம் கிடையாது, ஆனால் தொடங்குவோம். முதல் அதிகாரத்துக்கு வரும். ரோமருக்கு பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் முதல் வசனம். அந்த முதல் வசனம் தமிழ் பைபிளை இப்படி ஆரம்பமாக்கிறது: கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமர் மக்களுக்கு. அங்க நிறுத்துவோம். கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமர் மக்களுக்கு. அங்க நிறுத்துவோம். அந்த முதல் 2 வார்த்தை கவனித்தீர்களா? கடவுளின் அன்பு. தமிழ் பைபிளில் அருமையான ஒரு தொடக்கம் அன்பானவர்களே. கடவுளின் அன்பு. ரோமருக்கு திருமுகம் முதல் அதிகாரம் முதல் வசனம். அந்த முதல் வசனத்தில் முதல் 2 வார்த்தை கடவுளின் அன்பு என்று தொடங்குகிறது. இந்த முழு நற்செய்தியே இந்த கடவுள் அன்பை அடிப்படையாக கொண்டு தான் அமைந்துள்ளது அன்பானவர்களே. இந்த நற்செய்தி முழுவதும் இந்த கடவுளின் அன்பில் அடங்கி உள்ளது. அருமையானது. எப்பொழுது நாம் இந்த கடவுளின் அன்பால் தொடப்படுகிறோமோ, எப்பொழுது இந்த கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தை ஊடுருவுகிறதோ, அப்பொழுதுதான் அன்பானவர்களே ஒரு முழுமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இந்த அன்போட ஆழம் நீளம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். The letter of St. Paul to the Ephesians. எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். பவுலடிகளார் எபேசியர் மக்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை பாருங்க, அருமையா இருக்கு. கிறிஸ்துவின் அனைத்து இறை மக்களோடு சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் இவை உணர்ந்து இந்த அறிவு கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள நான் ஜெபிக்கிறேன். இந்த அறிவு கெட்டாத இந்த அன்பை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படி. அங்க நிறுத்தல, அதன் மூலம் பவுல் தொடர்ந்து ஜெபிக்கிறார். அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. கடவுளின் முழு நிறைவையும், the fullness of God, கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. எப்போ? இந்த கிறிஸ்துவுடைய கடவுளுடைய அன்பின் ஆழம் உயரம் நீளம் அகலம் இவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அறிவு கெட்டாத இந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும்போது இந்த கடவுளின் முழு நிறைவையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதல் நாள் நாம் இந்த தியானத்தின் முதல் நாள் முன்னுரையில் நாம் பார்த்தோம், நாம் கடவுள் முழு நிறைவான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பது பார்த்தோம். அதுக்கு பாருங்க விளக்கம் கடவுள் இங்கே தருகிறார். எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். மீண்டும் கூறுகிறேன், எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். அப்போ இந்த ரோமர்கள் திருமுகம் முதல் அதிகாரம் முதல் வசனம் முதல் 2 வார்த்தைகள் கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமர் இறை மக்களுக்கு.
இறை மக்களுக்கு, இறை மக்களாக கடவுளுடைய பிள்ளைகள். எப்படி நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுறோம்? நம்முடைய திறமையினாலையா, நம்முடைய ஜெபத்தினாலையா, நம்முடைய உபவாசத்தினாலையா, நம்ம 4 பேருக்கு உதவி செய்கிறதுனாலே இல்லை, கடவுளுடைய அன்பினால். இது 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனத்தில் யோவான் அருமையாக சொல்லுகிறார். திருத்தூதரான யோவான் 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனம் 1. கடவுள் நம்மீது எவ்வளவு பெரிய அன்பு காட்டியிருக்கார் என்று பாருங்கள். நாம் கடவுளுடைய மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம்மீது எவ்வளவு பெரிய அன்பு காட்டியிருக்கிறார், எவ்வளவு ஆழமான அன்பு காட்டியிருக்கிறார். ஏன்? நாம் கடவுளுடைய மக்கள் என அழைக்கப்படுகிறோம். என்ன காரணம்? கடவுளுடைய அன்பு. நம்முடைய எந்த செயலினால் அல்ல, ஜெபத்தினால் அல்ல. அன்பானவர்களே, இது முழுமையாக கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அன்பு. நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையானது கடவுளுடைய அன்பு. கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படையானது கடவுளுடைய அன்பு. இதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அப்போ அந்த முதல் வசனத்தை மீண்டும் நாம் பார்ப்போம். கடவுளுடைய அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமர் மக்களுக்கு, அடுத்து பாருங்கள், பவுலடிகளார் தம்மை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். தம்மை பற்றி சில காரியங்கள் தம்மை பற்றி அவர் அறிமுகப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் பணியாளனும். இன்றைக்கு பலர் பணியாளர் என்று அழைத்து கொள்கிறார்கள். ஆனால் பணியாளர் என்பது என்ன? அவங்களுடைய நோக்கம் என்ன? பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் அந்த நோக்கத்தை சொல்லுகிறார். ஒரு பணியாளருடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். நான் இந்த உடலில் இருந்தாலும், இந்த உடலை விட்டு போனாலும், கடவுளுக்கு உகந்ததை செய்வதே என்னுடைய நோக்கம், என்னுடைய கோல், என்னுடைய பர்பஸ், என்னுடைய ஆம்பிஷன். நமக்கு பலருக்கும் இந்த ஆம்பிஷன் இன் லைஃப் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? டாக்டராக போகணும், பைலட்டாக போகணும், இன்ஜினியராக போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பவுலடிகளாருடைய ஆம்பிஷன், அந்த நோக்கம், கடவுளுக்கு எப்பவுமே வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவருக்கு உகந்ததாக எது இருக்கிறதோ அதை மட்டும் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். இதுதான் பணியாளருடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் கிறிஸ்துவின் பணியாளர்கள். இதை மறந்து விடாதீர்கள். நீங்களும் நானும் ஒரு விதத்தில் கிறிஸ்துவுடைய பணியாளர்கள், ஊழியர்கள். நாம் அவருக்கு ஊழியம் செய்கிறோம். அப்போ நம்முடைய நோக்கம் என்ன? அவருக்கு என்ன பிடிக்குமோ, அவருக்கு என்ன விருப்பமோ, அவருக்கு என்ன உகந்ததோ அது மட்டும் செய்வது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். நாம் சாப்பிட்டாலும் சரி, குடித்தாலும் சரி, எது பார்க்க வேண்டும் என, எது கேட்க வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், எல்லாம் கடவுளுக்கு விருப்பமா? கடவுள் விருப்பப்படுறாரா? கடவுள் இதில் மகிழ்ச்சி அடைகிறாரா? அவருக்கு உகந்ததை மட்டும் வாழ்நாள் முழுவதும் செய்வது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இதுதான் பணியாளருடைய நோக்கம். அப்போ பவுலடிகளார் முதலில் அவரை தம்மை பற்றி சொல்வது கிறிஸ்துவின் பணியாளர். அது சொன்ன பிறகு அடுத்து என்ன சொல்றாரு? திருத்தூதராக அழைக்கப்பட்டவனும். இரண்டாவது, தம்மை பற்றி 2வது காரியத்தை சொல்கிறார். திருத்தூதராக, அப்போஸ்தலராக, திருத்தூதராக அழைக்கப்பட்டவனும். ஒருவேளை நம்ம இது கேட்கும்போது அவர் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. அவர் தம்மையே ஒரு திருத்தூதர் என்றும் ஒரு அப்போஸ்தலர் என்றும் சொல்லிக் கொள்கிறாரு. பெருமைக்காக அவர் சொல்லல அன்பார்ந்தவர்களே. அங்கே ஏன் அவர் சொல்கிறாருன்னா, ஏன் அவர் தம்மையே திருத்தூதர்னு சொல்கிறாருன்னா, அதுக்கு இந்த கடிதத்துக்கு ஒரு வெயிட் கிடைக்கும். இது யார்ப்பா எழுதுனது? இது பவுல்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. பவுல்னு ஒருத்தர் எழுதுனா நம்ம வாசிக்கணுமா? யார் அவர் அப்படின்னு அவங்களுக்கு சின்ன ஒரு இது வரும். இந்த லெட்டர், இந்த கடிதத்தை லைட்டாக எடுத்துக்குவாங்க. அப்போ என்ன எழுதுறாரு? நான் திருத்தூதர், கடவுளால் அனுப்பப்பட்டவர். அப்போ இந்த லெட்டருக்கு, இந்த கடிதத்திற்கு ஒரு வெயிட் கிடைக்கும். ஓ, திருத்தூதர் எழுதியிருக்காரா, அப்போ நம்ம நல்லா கவனிக்கணும், நன்றாக படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அதற்காகத்தான் அவர் தம்மையே ஒரு திருத்தூதர் என்று சொல்லிக் கொள்கிறார். மற்றபடி ஒரு பெருமைக்காக அவர் சொல்லிக்கொள்ளவில்லை. அன்பானவர்களே, இந்த கடிதத்தை நாம் வாசிக்கும் போது, நாம் தியானிக்கும் போதும் நாமும் இது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்குவோமே. ஏன்னா திருத்தூதர், கடவுளால் அனுப்பப்பட்டவர் ஒருத்தர் எழுதியிருக்காரு. கடவுளுடைய தூண்டுதலால் அவர் எழுதியிருக்காரு. அவர் திருத்தூதர். எனவே இந்த கடிதத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய எல்லா மதிப்பும் மரியாதையும் கொடுப்போம். அவர் திருத்தூதர்.
அப்போ இரண்டாவது அவர் தம்மை பற்றி சொல்வது திருத்தூதராக அழைக்கப்பட்டவனும், மூன்றாவது அந்த முதல் வாசகத்தில் தம்மை பற்றி சொல்வது கடவுளின் நற்செய்திக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய, கடவுளின் நற்செய்திக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய. அவ கடவுளின் நற்செய்திக்காக ஒதுக்கி, அது இவரை தாமாக ஒன்றும் செய்யவில்லை. இது அவருடைய நற்செய்தி இல்லை. கடவுள் ஒரு பணிக்காக, ஒரு வேலைக்காக கடவுள் தாமே பவுல் அடிகளாரை ஒதுக்கி வைத்திருக்கிறாராம். செட் அசைடு. அருமையாக அவர் தம்மை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அன்பானவர்களே, நீங்களும் நானும் கடவுளால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய கடவுளால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர். we are set aside by God. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பிறந்தோம், ஏதோ நல்லது செஞ்சோம், போகிறோம் அப்படின்னு இல்லை. கடவுள் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கடவுள் நம்மை குறித்து ஒரு ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார். அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக கடவுள் நம்மையே ஒதுக்கி வைத்திருக்கிறார் நம்மை. அப்போ அந்த 3 காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார், தம்மை பற்றி அறிமுகப்படுத்துகிறார். ஒன்று கிறிஸ்துவின் பணியாளர், இரண்டாவது திருத்தூதர், மூன்றாவது கடவுளால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர். அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட சொல்லும்போது எப்படி சொல்கிறார்? கடவுளின் நற்செய்திக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர். அப்போ அந்த நற்செய்தி எங்கே தொடங்குகிறது? கடவுளில் தொடங்குகிறது. இது பவுலடிகளாரோட நற்செய்தி அல்ல, இது ஒரு மனிதனுடைய நற்செய்தி அல்ல, இது கடவுளுடைய நற்செய்தி. The source of the gospel is God. இந்த நற்செய்திக்கு ஊற்று, தொடக்கம் கடவுள். எனவேதான் இது மிக முக்கியமானது. கடவுளின் நற்செய்திக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுலடிகளார் பவுல் எழுதுவது. அப்போ அந்த வசனத்தை மீண்டும் சுருக்கமாக சொல்கிறேன், நன்றாக கவனிங்கள். கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை மக்களுக்கு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதராக அழைக்கப்பட்டவனும் கடவுளின் நற்செய்திக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. அருமையாக இருக்கு. அடுத்து அந்த முதல் வசனம் முடியல. அடுத்து என்ன சொல்கிறார் அந்த முதல் வசனத்தில் பவுல் அடிகளார்? தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களுக்கு உரித்தாக. அப்பா, என்ன அருமையான ஒரு வாழ்த்து. தொடக்கத்திலே அந்த வாழ்த்து பார்த்தீங்களா? இது மனதிற்கு ஒரு குளிர்ச்சியை தருகிறது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியையும் உங்களுக்கு உரித்தாகுக. இந்த அருளை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளாதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையில் வருது. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில், பழைய உடன்படிக்கையில் இந்த அருள் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழியாக நமக்கு தரப்பட்ட இந்த மாபெரும் பொக்கிஷம், இந்த அருள், த கிரேஸ். திருப்பலியில் பார்த்தீங்கன்னா, திருப்பலி தொடங்கும் பொழுது குருவானவர் இப்படி சொல்லி தான் வாழ்த்துவார். எப்படி தொடங்குறாரு? தந்தை மகன் தூயாவின் போட்ட அந்த சிலுவை போட்ட பிறகு கிறிஸ்து, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், அதை சொல்லி தான் வாழ்த்துகிறார். இறை மக்களை வாழ்த்துகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும். அப்படிதான் என்ன சொல்றாருன்னா, நீங்க கவலைப்படாதீங்க. இறை மக்களை பார்த்து அவர் சொல்லுவது, மகிழ்ச்சியோடு சொல்லுவது, இனிமேல் நீங்க கவலைப்பட தேவையில்லை, நம்ம பயப்பட தேவையில்லை, கடவுளுடைய அருள் நமக்கு இருக்கிறது, இனி நாம் சோர்ந்து போக தேவையில்லை, எதை பற்றியும் ஒரு பயப்பட தேவையில்லை, கடவுள் நம்மை பார்த்து கொள்வார், அந்த அருள் இருக்கிறது, அந்த வல்லமை இருக்கிறது. அன்பானவர்களே, அருமையான ஒரு வாழ்த்து. அதுபோல கிறிஸ்துவின் அருள் மட்டுமல்ல, அந்த அமைதி, கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த அமைதி, அந்த சமாதானம் உங்களோடு இருப்பதாக என்று பவுலடிகளார் சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு, இயேசுவுக்கு எவ்வளவோ துன்பங்கள், பிரச்சனைகள்லாம் அவர் வாழ்நாளில் வந்தது. ஆனால் அவருக்குள்ள ஒரு அமைதி இருந்தது. படகுல அவர் ஒரு முறை பயணம் செய்யும்பொழுது புயல் காற்று வீசியது. ஆனால் அவர் அருமையாக, அமைதியாக அவர் உறங்கி கொண்டிருந்தார். ஒன்றும் அவர் டிஸ்டர்ப் பண்ணல. அவருக்கு தெரியும், தந்தைக்கு தெரியாமல் ஒன்றும் அவருடைய வாழ்க்கையில் நடக்காது. அதை புரிந்து கொள்ளும்போது தான் அன்பாதபடி இந்த அமைதி நமக்கு கிடைக்கும். அதை புரிந்து, தந்தைக்கு தெரியாமல், எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் ஒன்றும் என்னோட வாழ்க்கையில் நடக்காது. அன்பானவர்களே, அப்போ பவுல் அடிக்கிறார் அருமையாக. இந்த முதல் வாசனத்தை எப்படி முடிக்கிறாரு?
தந்தையாம் கடவுளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களுக்கு உரித்தாகுக. இந்த அருளும் அமைதியும் கடவுள் கொண்டு வருகின்ற, கிறிஸ்து கொண்டு வருகின்ற இந்த அருளும் அமைதியும் நமக்கு கிடைத்தா வேறு ஒன்றுமே தேவையில்லை இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ. எல்லாம் இந்த 2 வார்த்தைகளில், இந்த வாழ்த்தில் அடங்கியுள்ளது. அருமையான ஒரு வாழ்த்து. அங்கே இந்த நற்செய்தியை, இந்த தியானத்தை தொடங்கும் பொழுது இந்த வாழ்த்து நமக்கென்று எடுத்துக்கொள்வோம். பவுலடிகளார் தூய ஆவியின் வழியாக நம்மை வாழ்த்துகிறார். உங்களுக்கும் எனக்கும் கடவுள் தருகின்ற வாழ்த்து. இதைவிட நமக்கு ஒன்றும் தேவையில்லை. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களுக்கு உரித்தாகுக. இந்த வாழ்த்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன், உங்களுக்கு தருகிறேன். இந்த தியானத்தில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு சகோதரிகளுடைய உள்ளத்திலும் இந்த அருள் தங்குவதாக, இந்த அமைதி தங்குவதாக. வேற ஒன்று நமக்கு தேவையில்லை அன்பானவர்களே. இது பணத்தை விட மேலானது. நம்முடைய வீட்டை விட, வேலையை விட, நம்முடைய எல்லா திறமைகளை விட இதுதான் அன்பானவர்களே மேலானது, உயர்ந்தது. அந்த ஒரு வாழ்த்து கடவுள் இந்த தியானத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். எனவே ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, எங்களுக்கு இந்த அருளை இன்னும் அதிகமாக தாரும். கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த அமைதியை எங்களுக்கு இன்னும் அதிகமாக தாரும். நாங்களும் ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையில் இயேசுவை போல வாழ இந்த அருளையும் இந்த அமைதியும் மென்மேலும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரும். தூய ஆவியானவரை உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பும் என்று நாம் ஜெபிப்போமா? நிச்சயமா இந்த அருளையும் அமைதியும் தூய ஆவியானவர் நமக்கு கொண்டு தருவார். ஏன் தெரியுமா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.